சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை. இதுதான்ப்பா நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த பக்தி பாடல்கள். ஆனா இப்போ பாட்டு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பப்பா அப்படின்னு ஒரு பாடகி பாடுறாங்க. அவங்க பாடினது தப்புன்னு சொல்லி இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க ஐ எம் சாரி ஜீசஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போட்டி இப்படி பாட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். நான் உங்கள் தேவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள், இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சதே ஒரு ஐயப்பா பாடல் தான். இசைவாணி அப்படின்றவங்க ஒரு பிரபலமான கானா பாடகி. இவங்களுடைய பேரே மக்கள் மத்தியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானா இசைவாணி தான் கூப்பிடுவாங்க. இவங்க பா ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு மியூசிக் ட்ரூப்ல கானா பாட்டு படிக்குவாங்க. இவங்க 2019 ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாட்டோட தலைப்பே எப்படி இருக்குன்னா, ஐ எம் சாரி ஐயப்பா. அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பப்பா. அதாவது பெண்களை ஐயப்பா கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி அந்த பாடோடைய வரிகள் இருந்தது. இவங்க அதை 2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்து மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இவங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த மார்கழி மாசம் மறுபடியும் ஸ்டேஜ் ஷோவை பர்ஃபார்ம் பண்ணி அந்த பாட்டை ஏன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாம பிரபல யூடியூபரான வணக்கண்டா மாப்பிள்ள அருண் அவர் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு, நான் எல்லா கடவுளையும் மதிக்கேன், அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய நம்பிக்கையை மதிங்க அப்படின்னு. சாமிகளை கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்கள் அவரை நேரடியாக போய் தாக்கியிருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் பல வடிவில் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த அம்மா படித்தது தப்பா சரியா நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு, பொது கருத்து என்னவா இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த அம்மா படித்த இந்த பாட்டுக்கு இந்து மக்கள் தரப்பு வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2018 உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சபரிமலைக்கு கூட பெண்கள் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. அதோட அங்கே அந்த விஷயம் முடிஞ்சிட்டு. சரி, 2019 அதை அடிப்படையாக கொண்டு புரட்சின்ற பேர்ல நீங்க இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணீங்க, ஓகே. ஏன் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா குறிப்பா ஐயப்ப பக்தர்கள் மாலை போடக்கூடிய அந்த தருணத்துல நீங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த பாட்டை ஏன் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க நம்பிக்கையை ஏன் நீங்க தாக்குறீங்க அப்படின்னு பெரும்பாலான இந்து மக்கள் இதுக்கு எதிராக அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பா ரஞ்சித்துக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை எதிர்ப்புன்ற பேர்ல பிறரோட நம்பிக்கையை ஒரு புண்படுத்துறாரு, அதனுடைய அடிப்படையே தெரியாம அவர் இஷ்டத்துக்கே ஒரு காசு சம்பாதிக்க அவர் ஆளுங்களை வச்சுக்கிட்டு பாட்டு படிச்சு என்ன வேணா பண்ணலாம்னு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயில்ல மட்டும்தான் பெண்களுக்கு அலவுடு கிடையாது, அதுவுமே அந்த ஏஜ் அட்டன் பண்ணாத 12 வயசுக்குள்ள பெண்களுக்கு அலவுட் இருக்கு, அதுக்கு மேலதான் அலவுட் கிடையாது. அவங்க நம்பிக்கை. ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் பிரம்மச்சாரி அவதாரமா இருக்கிறதுன்னு காரணத்தால. ஏன்னா இந்து மத அடிப்படையே எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒரு கடவுளை பல அவதாரத்துல பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா மற்ற 3 கோவில் இருக்கு, அங்கெல்லாம் பெண்கள் அலவுட் தான். அதுவும் சபரிமலையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல குளத்துக்குளம்னு ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு, அங்க போகலாம். அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல அச்சன் கோவில் ஆரியன்காவுன்ற கோயில் இருக்கு, அங்க எல்லா பெண்களுக்கும் அனுமதி இருக்கு. இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் உள்ள ஐயப்பன் கோயில்லையும் எல்லா பெண்களுக்கும் அனுமதி இருக்கு. இந்த அடிப்படை அறிவு ரஞ்சித்க்கு இருந்திருந்தா அவர் இந்த பாட்டை ஏன் படிச்சுப்பார்? அது மட்டும் இல்லாம அவர் படங்கள்ல சொல்ற கருத்து மாதிரியே காஸ்ட் அடிப்படையிலையும் இங்க யாரும் வரக்கூடாதுன்னு யாரையுமே தடுத்து நிறுத்தப்படலாம். அப்படி பார்த்தா ஐயப்பன் கோவிலுக்கு எல்லா ஜாதியை சேர்ந்த நம்பிக்கை உள்ள மக்களும் தான் போறாங்க, யாரும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லல, அது அவங்க தனி நம்பிக்கை, அதை நீங்க புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்து மக்கள் இதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெரும்பான்மையான யூடியூபர்ஸ் விமர்சகர்கள் ஏன் குறிப்பா இந்து மக்கள் அந்த அம்மா கிட்ட வைக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல அந்த அம்மா அடிப்படையா வேற மதத்தை சார்ந்தவங்க, அதுக்குன்னு யாருமே அவங்கள அந்த மத சாயத்தை பூசியோ அந்த ரீதியா யாருமே அவங்கள தாக்கல. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, உண்மையிலே நீங்க இந்த பாடலை ஒரு புரட்சிக்காகவும் மக்களை அந்த மூட நம்பிக்கையிலேருந்து என்ன சொல்றது விடுவிக்காகவும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு எல்லா பக்கமும் நடக்கு. இன்னொரு பாட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த பாட்டு கீழே பிளே ஆகும், நீங்க பாத்துக்கோங்க. அதுல அந்த மதத்தையும் அந்த கடவுளையும் நம்புங்க, கும்பிடுங்க, வாங்க
அந்த மாதிரி அவங்களுடைய பாடல் வரிகள் இருந்திருக்கும். ஒரு புரட்சியாளர், அதுவும் ரஞ்சித் ட்ரூப்ல இருந்து வரக்கூடிய நீங்க அந்த ஒரு கடவுளை மட்டும் எப்படி கும்பிடலான்னு சொல்லலாம்? கடவுள் எதிர்ப்பு மூட நம்பிக்கைன்னு பேசுற நீங்க அப்ப இங்க உள்ள குறையை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இது ஒரு நியாயமான கேள்வியாக தான் படுது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மதம் இல்ல, நிறைய மதங்கள்ல சில பல குறைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இஸ்லாமிய வழிபாடுகள்ல வந்து பெண்கள் மசூதிக்கு போய் தொழுகை பண்ண மாட்டாங்க. இதை பத்தி ஒரு வரிய போட்டு பாடலை ரிலீஸ் பண்ணி நீங்க ஒரு நாள் வெளியே தலையை காட்டுருங்க, ஓப்பனா அவங்க சேலஞ்ச் விடுறாங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா ஒரு நாள் தலையை வெளியே காமிச்சிருங்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்கறாங்கன்னா, ரஞ்சித்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறாங்க. சரியான கேள்விதான். நீங்க தப்ப சுட்டி காட்டுற புரட்சியாளராக இருந்தா எல்லா சைட்ல தப்பி நீங்க சுட்டி காட்டணும். ஏன்னா அந்த மதத்திலயுமே எவ்வளோ பிரிவுகள் இருக்கு, எவ்வளோ சில குறைபாடுகள் இருக்கு. குறைபாடுகள் மதம் எதுவுமே கிடையாது, எதுவுமே 100% பியூர் கிடையாது, அது வைரமாக இருந்தாலுமே. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க அதை கேட்டிருக்காங்க. இதுல இதாவது ஒரு பக்கம் அவங்க பாட்டு படிச்சுட்டாங்க, இவங்க பாதிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு தப்பா படிச்சுன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரபல யூடியூபரான நம்ம அண்ணன் வணக்கண்டா மாப்பிள்ள அண்ணன், அவர் வந்து எப்போ போல ஒரு வணக்கம் வச்சுட்டு என்ன கேட்டிருக்காருன்னா, அம்மா நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தான், நான் வந்து எல்லா கடவுளையும் மதிப்பேன், எல்லா மதத்தையும் மதிப்பேன், நான் அவங்களோட குறையோ இல்லை அவங்க வழிபாடு வந்து தப்போ எதுவும் நான் சொல்ல போறது கிடையாது, நீங்க ஏன் எங்களுடைய வழிபாடு வந்து தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு தான் அவர் வார்த்தை விட்டாரு. இதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த 20 பேர் அந்த ஆளை போய் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அடுக்குமுறையில வீட்டுக்கு போய் அடிச்சிருக்காங்க. இது எந்த புரட்சியாளர் சொல்லி கொடுத்தது, எந்த தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தது, இல்ல எந்த அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது? இதை பத்தி யாரும் இதை பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியோட தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது மக்களே, இது மக்கள் கருத்தால் என்று தெரியாது, என்னோட கருத்துனே வச்சுக்கோங்க. நம்ம அண்ணன் திருமாவளவன் எப்படியாப்பட்ட ஒரு புரட்சிகரமான தலைவர்னா, அவரு கடவுள் நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கை, இதெல்லாம் இதுக்கு அகெயின்ஸ்டா ரொம்ப குரல் கொடுப்பாரு, பேசுவாரு. அது நல்ல விஷயம் தான், அது தப்புன்னு யாருமே சொல்லவே இல்லை. அதை பின்பற்றுற நீங்க எதுக்கு ஒரு இந்து கோயிலுக்கு போறீங்க? அதை ப்ரமோஷன் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல போய் இந்த மாலையை வாங்கிக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறீங்க, அசிங்கம்னு சொல்றீங்க, அந்த அசிங்கத்துக்குள்ளே போறீங்க, அந்த அசிங்கத்துல கிடைக்கிறத நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த அசிங்கமான இடத்த சுத்தி பாக்குறீங்க, பார்த்துட்டு விநாயகர் சிலை அசிங்கமா இருக்கு, ராமர் சிலை ரொம்ப முருகன் சிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வேறுபாடு பண்றீங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இதே மற்றவங்க இதுவும் தப்பா நினச்சிக்க வேண்டாம், எந்த மதத்தையும் நாங்கள் புண்படுத்தக்காக சொல்ல வரல. எல்லா மதத்திலையும் வெவ்வேறு சிலைகள், வெவ்வேறு உருவங்கள் இருக்க தான் செய்யுது, குறிப்பிட்ட ஒரு சில மதத்தை தவிர. மற்ற இடத்துல போய் நீங்கள் இதே மாதிரி சொல்லுவீங்களா? இந்த இதுக்கு இப்படி உருவம் இருக்கு, இதுக்கு உருவம் இல்லை. ஒரு சில மதத்துக்காரங்க உருவமே இல்லாம நம்பிட்டு இருக்காங்க, அது அவங்க நம்பிக்கை. அங்க போய் நீங்க இதே மாதிரி சொல்வீங்களானே? ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்க தலையை காமிச்சிருங்கண்ணே. ஸோ மக்கள், நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோடைய எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த புரட்சின்ற பேர்ல இந்த பாட்டு ரிலீஸ் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அளவு வரைக்கும் தான் சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்து சகித்துக்குவாங்க. ஏன்னா எல்லா மதத்திலையும் குறைகள் இருக்கதான் செஞ்சது. குறிப்பாக இந்து மதத்துல வந்து இந்த காஸ்டிசம் வந்து இந்த தீண்டாமை இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தது. ஆனால் இதுக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அண்ணல் அம்பேத்கர் புரட்சியிலிருந்து பெரியார் வரைக்கும் எல்லாருமே குரல் கொடுத்துட்டாங்க. அப்போ இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுக்கு இப்போ எவ்வளவோ காலம் மாறி அம்பேத்கர் இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்து பல விஷயங்கள், பல மாற்றங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் இதனுடைய கோர் அப்ஜெக்டிவ் யாருக்கு முதல் கணம் இருக்கணும்னா, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கம், அவங்க தான் இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ரெண்டாவது மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கணுன்றத மக்கள் கையிலேயே இருக்கு. ஸோ ரஞ்சித் சார், நீங்கள் உங்கள் படத்து மூலியமா அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் பட்ட கஷ்டத்தை நீங்கள் காட்டுறீங்க, அது தப்பே இல்லை. அது மூலியமா சில பேருக்கு வந்து விழிப்புணர்வு வருது, அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு. அதை பார்த்து சில மேல்மட்ட மக்கள் கூட மனசை மாறலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சில பேரை இப்படி ஜாதி பேரில் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு, அது தப்பு நாங்கள் சொல்ல வரல. பட் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் மெனக்கட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த மார்கழி மாதம் ரிலீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் தப்பாக தான் படுது. அதை நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனலாக பண்ணுறீங்க, யாரும் எதுவும் கொடுக்குறாங்களா இப்படி தான் கேட்க தோணுது. இந்த மாதிரி காசுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னும் எங்களுடைய கருத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா மதத்திலையுமே ஒரு முரண்பாடான கருத்து, சில தேவையற்ற விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ஒன்றும் அந்த காலத்தில் இல்லை, படிப்பறிவு இல்லாத அளவுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு தேதிக்கு ஒரு மதத்தை பற்றியோ ஒரு வசனம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட யூடியூப்ல அப்படி வாய்ஸ் கிளிப் போட்டாலே அப்படியே வந்துடுது. ஸோ அவங்க முதல்ல அவங்கவுங்க மதத்தில் என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு
அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம். தப்பு எதுன்றதோ ஒரு கிறிஸ்டினா இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியனா இருக்கட்டும், ஒரு ஹிந்துவா இருக்கட்டும், அவன் மதத்துல தப்புன்னு அவனுக்கு பட்டுதுன்னா அதை அவனே சேஞ்ச் பண்ணிக்குவான். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஒரு உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இஸ்லாமிய மதத்துல பின்பற்றக்கூடிய அந்த தல்லாக் அப்படின்ற ஒரு முறையை வந்து பேன் பண்ணாங்க. அப்போ சில பெண்மணிகள் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில பெண்மணிகள் அதை எதிர்க்கவும் செஞ்சாங்க. ஸோ யாருக்கு புரியுதோ அவங்க அந்த மாறுதலை ஏற்றுக்கொள்ளுவாங்க, யாருக்கு புரியலோ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஒரு டைம்ல நம்ம சரட்டையில டீ குடிச்ச காலம் போய் இப்போ எல்லாரும் ஒரே கப்பில் குடிக்கிற காலம் வந்துட்டுல, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு உண்டான பகுத்தறிவு பட்டு வரும்போது காலங்கள் போக போக எல்லாம் மாறும். இதுதான் எங்களுடைய கருத்து. ஸோ நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பாட்டு பாடி ஒரு சமூகத்தை சேர்ந்த நம்பிக்கையுடைய உணர்ச்சியில நீங்க வந்து முள் குத்த வேணாம் தான் நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி மக்களே எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு, அவங்க மதம் சார்ந்த வழிபாடுகளுக்கு உண்மையா இருந்தா போதும். பிற மதத்துடைய வழிபாடுகளையும் அவங்களுடைய நம்பிக்கையும் மதிச்சா மட்டும் போதும். பிற மதத்துல உள்ள குறைபாடுகளை அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம யாருமே கை குழந்தைங்க கிடையாது. அவங்களா பட்டு தெரிந்து தெளிஞ்சு அதை அந்த நம்பிக்கையிலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாலே போதும், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இதுதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.